ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையிலும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளுமாய் இருக்கிறது. ஆமேன். இந்த நாளில் வேத வார்த்தைகள் நம்மை எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் நற்கிரியைகளிலே நாம் நம்மை முன்மாதிரிகளாய் காண்பிக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்வதிலே நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த நற்கிரியை அப்படிங்கிற அந்த காரியத்தை பிசாசு என்ன செய்கிறான்னா, விசுவாச பிள்ளைகளிடத்திலிருந்து கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போட்டுட்டே இருக்கிறான். அதிகமாய் இந்த நற்கிரியைகளை நாம் யார்கிட்டையுமே பார்க்க முடிவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, நற்கிரியைகளை செய்ய, எந்த நற்கிரியைகளையும் செய்ய நம்மை தகுதி உள்ளவனாக்குவது வேத வசனம். மனுஷனை, கிறிஸ்துவின் மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளாகிய நாம் தேறினவர்களாகவும், எல்லா காரியத்திலும் ஒரு தேறினவர்களாகவும், தேர்ச்சி பெற்றவர்களாகவும், எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் நம்மை மாற்றுவது வேத வசனங்கள் தான். ஆகவே இந்த வேளையில் நாம் என்ன செய்யணும், நம்மை நற்கிரியைகளை செய்ய தகுதிப்படுத்தக்கூடிய அந்த வேத வார்த்தைகளை நாம் அதிகமாய் வாசிக்க வேண்டும். சாத்தான் இந்த காலகட்டத்திலே மிகவும் தந்திரமாய் வேலை செய்து கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்தில், தேவனுடைய மனுஷர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்கிரியைகளை ஒன்றுமே இல்லாதபடி அவன் மாற்றிட்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு நல்ல கிரியைகள் செய்யணுமா அப்படிங்கிற கூட ஒரு கேள்வியாக இருக்குது. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலையே, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா? மற்றவங்களாம் எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, இதெல்லாம் பெருசா அப்படின்னு நினைக்கிறோம். கிறிஸ்தவ ஒழுக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வேதத்தில் இவ்வளோ அதிகாரத்துலேயும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை எத்தனையோ வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நற்கிரியைகள் எல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவ ஒழுக்கம் கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட இல்லை. இந்த வசனம் இது அழகாக சொல்லுது பாருங்க. அந்த நற்கிரியைகளை செய்ய தகுதியையும் எல்லா காரியத்திலும் ஒரு தேறினவனாகவும் மாற்றுவது என்னதான்? வேத வசனங்கள் தான். அவைகள் உபதேசங்களுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. எது? வேத வசனம். அப்போ என்ன செய்யணும்? நாம் வேத வசனங்களை நாம் அதிகமாய் படிக்க வேணும். அதிகமாய் படிக்க தான் நற்கிரியைகள்னா என்ன, அதை நம்ம எப்படி செய்யணுங்கிறது நமக்கு தெரியும். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாம் கர்த்தருக்குள் தேறுகிறது எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும், நம்முடைய கிரியைகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும், சாட்சியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாகவே இந்த வேளையில் நம்மை தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் மாற்றுவது வேத வார்த்தைகளாகவே. அந்த வேத வார்த்தைகளை அது யாரால் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா. இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை அதை வாசிச்சாதான் அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியும். ஆகவே அதன் மேலே ஒரு விருப்பத்தை தந்து இன்னைக்கு நான் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் நான் ஒரு தகுதியில் நான் தேரும்படி நீர் கிருபை செய்யுங்க என்று நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, உம்முடைய வேத வார்த்தைகள் உம்முடைய பரிசுத்தாவினால் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நற்கிரியைகளையும் செய்ய எங்களை தகுதிப்படுத்துவதும், எங்களை எல்லா காரியத்திலும் ஒரு தேர்ச்சியை கொடுப்பதும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருப்பதற்கும் உதவுவது அந்த வேத வார்த்தைகள் அப்பா. இந்த வேத வார்த்தைகளை நாங்கள் வாசித்து எங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகளை மாதிரியாய் மற்றவங்களுக்கு காண்பிக்க இந்த நாளில் ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வேதத்தின் மீது ஒரு வாஞ்சியை இந்த நாளில் கட்டளையிடுங்க இயேசப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு இருந்த அந்த வேதத்தின் மேலிருந்த அந்த வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வேத வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய இந்த நாளில் கேட்ட இந்த ஆசீர்வாதங்கள் பக்குவங்கள் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.